என்பிசி சீரீஸ்ல இன்னைக்கு இன்னும் 29 நாள் இருக்கு. நம்ம பேக் டேல இன்னைக்கு வேலை செய்யணும். மேக்சிமம் டிரைவ் மேலே லேசினஸை பிரேக் பண்ணாதான் நம்மளால மேலே வர முடியும். ஜிம்மு ஒரு எமோஷன், இது ஒரு ட்ரக் மாதிரி தான் ஜிம்மும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அடிக்ட் ஆகிடும். என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் 100 வயசு வரைக்கும் வாழ போகிறதில்ல, இருக்க போகிறதே ஷார்ட் டைம் தான். ஸோ அதுக்கு நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிடலாம்ல. அவங்க வீட்டில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு, ஆஃபீஸ் போயிட்டு காலேஜ் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும்? எல்லாம் செட். இந்த மிஷின் உங்கள் ஜிம்மில் இல்லைன்னா அண்டர் கிரேப் கேபிள் ரோவிங் இருக்கும். அது இருந்தீங்க வெயிட் ட்ரிம்மர் எதுக்கு போடுறோன்னு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்பிசி சீரீஸில். இன்னைக்கு இன்னும் 29 நாள் இருக்குது நம்ம ஷோவுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தா பேக் டே போட போகிறோம். நம்ம பேக் டேல இன்னைக்கு ஒரு 4 வேரியேஷன் வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னன்ட்டு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ஃபுல் அப்ஸு ஒரே செட்டு தான் போடுறேன், டில் ஃபெயிலியர். இல்லையா, ஒரே செட் டில் ஃபெயிலியர்னா பிளட் ஃப்ளோவை I'm going to send to all my back muscle. மசிலை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ சிங்கிள் ஆர்ம் ரோவிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ நல்லா பின்னாடி டிரைவ் பண்ணி reps 4 sets. டைமரை ஸ்டார்ட் பண்ணுறோம். 40 minutesல முடிக்கிறோம். இந்த மெயின் என்னன்னா, கை மட்டும்தான் வேலை செய்யணும். மேக்சிமம் டிரைவ் மேலே, ஃபுல் டிரைவ் கீழே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாடியிலே இது பண்ணுவாங்க, பாடியை மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி கை தான் வேலை செய்யணும். தேர்ட் செட் 25ல் போகிறேன். அதிகமாக கூட போடலாம், ட்ரெயின் லைக் எ பாடி பில்டர். 30-40 கூட போடலாம். ஆனால் என்ன மேட்டர்னா, வெயிட்ஸ் நம்ம பாடியில் இன்ஜுரி வராமல் போடணும், ஸ்மார்ட்டாக ட்ரெயின் பண்ணணும். ஸோ நம்மளால் போட முடியும் அப்படின்னு ஈகோ லிஃப்ட் மட்டும் பண்ணாதீங்க, ட்ரெயின் ஸ்மார்ட். ஸோ நம்ம பாடிக்கு தெரியணும் இந்த வெயிட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமோன்ட்டு. ஸோ ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுங்க. One more set. ஸோ இது நான் வந்து 15, 12, 10, 8 அப்படி போல் என்னோடய ஃபெயிலியர்ஸ் வரைக்கும் நான் போடுறேன். ஏன்னா நமக்கு அப்படி ட்ரெயின் பண்ண தான் மைண்ட் செட் கரெக்டாக இருக்கு. உங்களால் அப்படி ட்ரெயின் பண்ண முடியும்னா நீங்களும் ட்ரெயின் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கு. Last set, till failure. செகண்ட் பார்பிள் ரோயிங் போட போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாமே அப்பரை தான் அட்டாக் பண்ணுறேன், ஏன்னா அப்பர் தான் எனக்கு கொஞ்சம் வீக்கராக இருக்குது. ஸோ ஐம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் மை அப்பர். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், நம்ம இப்படி போட்டால் அப்பர் வேலை செய்யும், அண்டர் கிரேப் போட்டால் லோவாக இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
Second set, 12 reps. செம்ம ஹெவியா இருக்கு. Let's go. Let's go. Easy, easy. லேசினஸ் பிரேக் பண்ணுங்க. நம்ம லேசினஸை பிரேக் பண்ணாதான் நம்மளால மேலே வர முடியும். நிறைய பேர் ஜிம் வர்றது லேசி இருக்குன்ட்டு ஜிம் ஸ்கிப் பண்ணுறாங்க. அது பண்ணாதீங்க. ஜிம்மு ஒரு எமோஷன், இது ஒரு ட்ரக் மாதிரி தான் ஜிம்மும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடிக்ட் ஆகிடும், நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் இன்வால்வ் ஆகிடும். ஸோ ஜிம்முக்கு வராதவங்க கண்டிப்பாக ஜிம்முக்கு வாங்க, ஃபிட்டாக இருப்பீங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. நான் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். என்னன்னு பார்த்தா நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க, ஹெல்த்தியாக இவ்வளோ நாள் வாழலாம், இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, இப்படி இருக்கலாம், இதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க, இந்த 10 டைப் ஆஃப் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பார்க்க எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் தான் ஆகுது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா 80-20 அந்த ரூல் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எப்படினாலும் என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் 100 வயசு வரைக்கும் வாழ போகிறதில்ல, இருக்க போகிறதே ஷார்ட் டைம் தான். ஸோ அதுக்கு நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ நான் என்னடா ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்டுன்ட்டு நானே இதை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் இப்போ காம்படிஷன் பண்ணியோம். ஸோ செயின்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி நான்வெஜ்ஜு, இந்த ப்ரோட்டீன்ஸு இதை தான் சாப்பிட்ணும், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை. ஆனால் லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க, வீட்டில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு, ஆஃபீஸ் போயிட்டு, காலேஜ் படிக்கிறவங்க, இவங்களாம் எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும்? அதெல்லாம் இருக்கவே தேவையில்ல. 80-20னா என்னென்னா 80% க்ளீனாக சாப்பிடுங்க, அந்த 20% உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மீல் ஒரு நாளில் சாப்பிட்றதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து ஸ்மோக் பண்ணுறது, குடிக்கிறதுலாம் சப்போர்ட் பண்ணுறேன்ல. அவங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க பண்ணுறாங்க, அதை யாருமே நம்ம தடுக்கவும் கூடாது, அது அவங்கவுங்க விருப்பம். அது எல்லாம் செட். ஸோ கொச்சட்டி டைம் ஆயிடுச்சு, அதை நடுவில் போயிட்டேன். ஸோ அவங்கவுங்க விருப்பம் அது, இல்லை யாருமே அவங்கவுங்க நோஸை மற்றவங்க நோஸ் உள்ளே விடக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க, அதான் கொஞ்சம் லிமிட் அளவு வச்சுட்டு பண்ணுங்க. எயிட்டி 20 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் தேர்ட் வேரியேஷன் வந்து இது போட போகிறேன். இந்த மிஷின் உங்கள் ஜிம்மில் இல்லைனா அண்டர் கிரேஃப் கேபிள் ரோவிங் இருக்கும், அது வந்து நீங்கள் ராடில் மாட்டிட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த மிஷின் இல்லைனா, இந்த மிஷின் இருந்தால் நீங்கள் வந்து வெல் அண்ட் குட். ஸோ வெயிட்ஸும் உங்களால் போட முடிஞ்ச வெயிட்ஸாக போங்க. ஓ மேட்ரு கான்ட்ராக்ஷன் நெகட்டிவ் ஸ்லோ இப்படி தான் போடணும். அப்புறம் மெயினாக லாஸ்ட் வீடியோலே 2-3 பேர் கேட்டிருந்தீங்க
வெயிட் ட்ரிம்மர் எதுக்கு போடுறோன்னு. இப்போ ஒரு மென்ஸ் ஃபிசிக் அட்லீட் மெயினாக நமக்கு தேவை சின்ன வெயிஸ்ட். ஏன்னா வி டேப்பர்னா என்னன்னா ட்ரையாங்கிளே அப்படியே திருப்பி வச்சாதான் வி டேப்பர். ஸோ அந்த ஷோல்டர் வித்து பாருங்க, வித்துலேருந்து வெயிஸ்ட்டுக்கு இருக்க ரேஷியோ தான் வி டேப்பர். ஸோ இப்படி நிற்கிறது, பேக்குக்கு நிற்கிறது, இப்படி நின்று இதெல்லாம் வி டேப்பர்லாம் இல்லை. நிறைய பேர் பேக்கை காமிச்சு வி டேப்பர்ன்றாங்க. வி டேப்பர்னா அது இல்லை. உங்கள் ஷோல்டர் டு வெயிஸ்ட் ரேஷியோ இந்த ஷேப்பில் இருக்கா, அதுதான் வி டேப்பர். ஸோ ஒரு வி டேப்பருக்கு ஃபிசிக்கு முக்கியமானது ஒய்டர் டெல்ஸ், இன்க்ளைன் செஸ்ட் ஃபுல்லராக இருக்கணும், அப்புறம் உங்கள் வெயிஸ்ட் சின்னதாகணும். ஸோ நம்ம வெயிஸ்ட் சின்னது பண்ணதுக்கு இது போட்டால் மட்டும் சின்னதாகாது. இது போடுறதுனால பிரெத்திங் கட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம சாப்பிட்றது கட்டு வெளியே தள்ளலாம். ஸோ இது போடுறதுனால கட்டும் உள்ளே இருக்கும், மூச்சு பிரெத்திங் கண்ட்ரோல் இருக்கும் நம்ம இது பண்ணுறதுனால. ஸோ இது போட்டால் மட்டும் கம்மியாகும்னா ஆகாது. இது கூட நீங்கள் வேக்கமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்டோமினல் ரொம்ப முக்கியம். நான் பார்த்த வரைக்கும், நான் இங்கே தான் பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்த்ததில்ல. நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஆப்ஸ் எல்லாரும் லைட்டாக தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஏன்னா அது மேஜர் மசில் இல்லைன்ட்டு வெறும் லெக் ரைஸு, இந்த சைட்ஸு இதெல்லாம் மட்டும் தான் போடுறாங்க. ஆனால் ஆப்ஸும் ஒரு மசில் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை ட்ரெயின் பண்ணுறோமோ அதுவும் அதுக்கேற்ற மாதிரி தான் வெளியே வரும். இப்போ ஒரு ஆர்ம்ஸை ட்ரெயின் பண்ணால் எப்படி ஆர்ம்ஸ் வெளியே வருதோ அந்த மாதிரி தான் ஆப்ஸும். நமக்கு ஆப்ஸும் நம்ம ரெகுலராக ட்ரெயின் பண்ணணும். நான் என் பல்கிங் பீரியட்ல ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இருக்க லேயர், ஸ்கின் லேயர் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். இங்கெல்லாம் எவ்வளோ ட்ரையாக இருக்கும் அது மாதிரி ஆப்ஸ் பேக் இருக்காது. என் ஸ்கின் ரொம்ப திக்கு. ஸோ நான் அதை பீட் பண்ணோன்னா என்னதான் நான் ஆப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த ஸ்கின்னாலே என்னால் ஆப்ஸ் விசிபிளாக காட்ட முடியாது. ஸோ அதுக்காக நான் ஆப்ஸ் ரொம்ப சூப்பர் செட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு ட்ரெயின் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் சின்ன மசில் தான். ஸோ கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வலினாலே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம அதை ட்ரெயின் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஆப்ஸுக்கு. 4th வேரியேஷன் லேட் ஃப்ரண்ட் புல் டவுன் இல்லை, பேக் புல் டவுன். இது நிறைய பேர் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் இந்த ஒர்க் அவுட் போட்டாலே பேக் இன்ஜுரி ஆகும், ஸ்பைனல் இன்ஜுரி ஆகும்னே போட விட மாட்டாங்க. ஆனால் இது ஓல்ட் ஸ்கூலில் பார்த்தா எல்லாருமே ஷான் ரே, ரோனி கால்மன், ஜே கட்லர் எல்லாருமே இந்த வேரியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்பர் ட்ரெபிசஸ்க்கு நல்ல ராம்போய்ட்ஸ்க்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ஒர்க் அவுட்டு. ஸோ அது போடலாம், அது 4 செட்ஸ் போடலாம். நல்ல ஒயிட் கிரிப்பில் போட போகிறேன். 3 5 6 நல்ல கான்ட்ராக்ட். அவ்வளோதான். பேக்கு வெண்டாம் புல்லோவர் போட்டு முடிச்சிக்கலாம். லாஸ்ட் வேரியேஷன் வெண்டாம் புல்லோவர். இன்னும் 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸில் அதை முடிக்கிறோம். 4 செட்ஸ். கை இந்த பேடை விட்டு உள்ளே வச்சிங்கன்னா ரியல் டெத்தில் உழுது. ஸோ அதனால் கொஞ்சம் மேலே போயிட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக போகிற மாதிரி போடுங்க. தலைலாம் லைட்டாக சுத்த தான் செய்யும், மேனேஜ் பண்ணி போட்டுருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு
பேக் செஷன் போட்டு முடித்தோம். பேக்கில் பார்த்துருப்பீங்க என்னென்ன போட்டோன்னா, ஸ்டார்டிங் புல்லப்ஸ் பண்ணோம், ஒரே செட்டு டில் ஃபெயிலியர். ஸோ எல்லா மசிலுக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணோம். அடுத்தது சிங்கிள் ஆர்ம் ரோயிங் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்பிள் ரோயிங் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு அண்டர் கிரிப் கேபிள் ரோயிங்கில் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா அந்த மிஷினில் கூட பண்ணலாம். ஃபோர்த்து பிஹைண்ட் த நெக் லேட் புல் டவுன் பண்ணோம் பேக்கு. லாஸ்ட்டாக பெண்டாம் புல்லோவர் 2 செட்டு இல்லைனா 4 செட்டு. இதுதான் இன்றைக்கோட பேக். இது இன்னும் நம்மளுக்கு 29 days இருக்குது என்பிசி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் அதுவும் இல்லாமல் வெயிட் ஸ்ட்ரீமர் பற்றி பேசியிருக்கோம். ஜிஹெச் பற்றி பேச சொன்னார் ஒருத்தர். அது ஜிஹெச் வாங்கிட்டு அதை இமேஜோட வச்சே பேசுகிறேன் நான். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது பற்றி பேசணும், ஒர்க் அவுட்ஸ் பற்றி பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.